புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ வந்து இந்த குதிக்கால் வலி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது காலை கீழே வைக்க முடியாது, குதிக்காலில் மட்டும் அந்த வலி அப்படிங்கிறது இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த குதிக்காலில் வலி இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை தாண்டி குதிக்கால்களில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்னா என்ன காரணங்கள்னால ஏற்படும்? ஓகே, பெரும்பாலும் நிறைய பேர் இந்த குதிக்கால் வலி அப்படிங்கிறத உணர்றாங்க. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு மூட்டுகளில் வலி இருந்தால் கூட இந்த குதிகால்களில் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, இயல்பாக என்னால் நடக்கக்கூட முடியல, நிற்கவும் கூட முடியல அப்படிங்கிற ஒரு பெரும்பாலும் நிறைய பேர் இந்த விஷயம் சொல்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கீழ் வாதம், நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் கீழ் வாதம் அப்படின்னு சொல்லுவோம், கல்கேனியஸ் பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குதி கால்களில் எக்ஸ்ட்ரா எலும்புகளோட வளர்ச்சி ஒரு முள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த எலும்புகளில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போன் க்ரோத் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போது வளர ஆரம்பிக்கும் பொழுது அதோட நுனிப்பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் அங்கே கால்கள் பாதத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தசை நார்கள் எல்லாமே இருக்கும். அதில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நமக்கு அங்கே வலி வந்து ஏற்படுது. இதுதான் காமனாக வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ குதிகால்களில் வலி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எலும்போட வளர்ச்சி இருக்கிறதுனால அங்கே வலிகள் வந்து பார்க்குறோம். ஒரு சிலருக்கு ஒரு குதிகால்களில் மட்டும் வலி இருக்கும், ஒரு சிலருக்கு 2 பாதத்துலேயும் அவங்களுக்கு வலி இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால பாதம் முழுக்க அவங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்கும். குதிகாலில் இருந்து கால் பெருவிரல் வரைக்கும் அந்த வலி பரவ ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கூட அவங்களால ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாத ஒரு சூழலில் அவங்க உணர்வாங்க. இதற்கு அடுத்து நிறைய காரணங்களும் இருக்குது. வாதம் அதிகமாகும் பொழுது ஒவ்வொரு தசைகள்லையும் வீக்கம் அதிகமாக இருக்கும் பொழுதும் பாதங்களில் வலி இருக்கிறத பார்க்குறோம். யூரிக் ஆசிட் லெவல், அதாவது நம்மளோட பிளட் லெவலில் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து அந்த உப்புக்கள், தேவையில்லாத உப்புக்கள் படிகிறதுனாலையும் நமக்கு பாதங்களில் வலிகள் இருக்கும். அதற்கு அடுத்த கட்டம் நகங்கள். நம்ம பாதங்களில் வலி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா நகங்களில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால், இந்த நகை இடுக்குகளில் இந்த கிருமி தொற்றுகள்னாலையும் பாதங்களில் வலி இருக்கிறத பார்க்க முடியும். அதற்கு அடுத்த கட்டம் ஓவராலாகவே, அதாவது பாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக இருக்கக்கூடிய ஷேப், அதாவது ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது நம்ம பாதம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி நடுவில் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட், அதாவது எப்படி வந்துட்டு அந்த குழிகள் இல்லாமல் பாதங்கள் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருக்கும். இந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கும் பாதம் ஃபுல்லாக குதிகால்லையும் வலி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இயல்பாகவே அது பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு இந்த ஃப்ளாட் ஃபுட் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்திருக்கு. அதுக்கடுத்து நரம்பு பிரச்சனைகள், குறிப்பாக சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இல்லாதவங்களுக்கும் இந்த பாதத்தில் வலிகள் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஆனால் முக்கியமான முதல் காரணம் எக்ஸ்ட்ரா எலும்புகளுடைய வளர்ச்சி இருக்கிறதுனால நமக்கு இந்த பாதங்களில் வலி இருக்கிறத பார்க்க முடியும். இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு வெளிப்பிரயோக சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகைகள் கொண்டு வெளிப்பிரயோக சிகிச்சை முறைகளில் கண்டிப்பாக இந்த வலியை குறைக்க முடியும். இது வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ரிமூவ் பண்ணுறதோ இல்லை அந்த எலும்புகள் வந்து முற்றிலும் கரைக்கக்கூடிய வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு சதவீதமாக இருக்குது. ஆனால் வலியில இருந்து அவங்களோட அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்ல இருந்து அந்த வலிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் நிச்சயமாக கொடுக்க முடியும். குதிகாலில் ஏற்படக்கூடிய வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் குடுவாங்கூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு நீங்க ஒரு நிமிஷம், நீங்க பேசுறது தெளிவா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. யாருக்கா கேக்குறீங்க? என்னோட பேர் சரி, குடுவாங்கூர்ல இருந்து. சரி, எனக்கு சுகர் இருக்கு. சுகர் இருக்கு? சுகர் இருக்குமா? அது கேன்சர்.
ஆபரேஷன் பண்ணி ஒரு பக்கம் மார்க்கஸ் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து வயிற்று வரைக்கும் 2 கை கால் கை ஃபுல்லா வலி இருந்துகிட்டே இருக்கு 24 மணி நேரம். உங்க வயது என்ன? என்னோட வயசு 62. 52. 62. சரி, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா உங்களோட சர்க்கரை அளவு சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு லாஸ்டா பார்த்தது? 250க்குள்ளார 250 260 அப்படி. சரிங்கம்மா, மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிறீங்களா, இன்சுலின் ஊசியும் எடுத்துக்கிறீங்களா? எனக்கு சொல்ல தெரியல, போட்டுக்கிறேன். அதான் 2 வேலையும் சேர்த்து 10 மாத்திரை போட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களா? முடிஞ்சிச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. கீமோ கொடுத்ததுனால ஒரு கை வலிச்சு வேற. சரி, சரிங்கம்மா. மோஷன்லாம் ஃப்ரீயா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். சரிங்கம்மா, நம்மளுடைய மருத்துவமனைக்கு வாங்க. இதுக்கு பஞ்சகர்ம சிகிச்சையில் நம்மளால சரி பண்ண முடியும். அதற்கடுத்து சர்க்கரையுடைய அளவை குறைப்பதற்கு சிறப்பான மூலிகை மாத்திரைகளும் சூரணமும் வந்து கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஒரு 3 to 4 months எடுக்கும்பொழுது சுகர் லெவல் குறையும். வயதாகும் பொழுது இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்னால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கும். இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது, கேன்சருக்குரிய மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து பலவீனமாக இருக்கும். ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா கூட அந்த மாத்திரையோடைய சைடு எஃபெக்ட்ஸ், உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுங்க. குறிப்பாக சர்க்கரை அளவு குறைவதற்கு மதுமேக சூரணம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு சர்க்கரை அளவு குறையவே குறையாது. சரியான நேரத்துக்கு மாத்திரைகள் எடுத்தால் கூட சுகர் லெவல் குறையாது. ஸோ இந்த மதுமேக சூர்ணம் எடுங்க, நல்ல முன்னேற்றம் தெரியும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து சர்க்கரை அளவு குறைப்பதற்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும், வெளிப்பிரயோக சிகிச்சை முறைகளும் எடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு மருந்துகள் ஆரம்பித்து 1 வாரத்திலே உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு குறையும். பஞ்சகர்ம சிகிச்சைகள் ரொம்பவே கை கொடுக்கும். ஒவ்வொரு தசை நார்களில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள், வாதங்கள் இது எல்லாமே குறைப்பதற்கான வழிமுறைகள் நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கவலைப்படாதீங்க, நேரில் வந்து சிகிச்சை எடுங்க, சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் முத்துமாரி மேடம். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? மருதையிலேருந்து அழைக்கிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கான தான் வேற கேட்குறேன். 46 வயசு ஆச்சு. 46. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். முட்டி தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, வலி தாங்க முடியல. சரிங்கம்மா, ஒரு கால்களில் மட்டும் இருக்கா, 2 முட்டியும் தேய்மானம் இருக்கா? ஒரு கால்ல வலி இருக்கு மேடம், 2 கால்ல வலி இருக்கு, ஆனா ஒரு முட்டி தேய்மானம் இருக்கு. சரி, ஓகே. வேற ஏதாவது தொந்தரவுகளுக்கு மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்களா? இல்ல மேடம், இது இல்ல, பிரஷர் மட்டும் இருக்கு, மாத்திரை எடுக்கிறேன், அது இப்பதான் அடிக்கிறேன். சரி, நான் சொல்றதை கவனிங்க. அதாவது வயதாகும் பொழுது நமக்கு அந்த தேய்மானம், குறிப்பாக பெண்களுக்கு மாதவிலக்கு நிற்கிற தருவாயிலிருந்தே நிறைய பேருக்கு மூட்டுகளில் வலி வந்துடும். ஸோ இதற்கு சத்தான உணவுகள், குறிப்பாக கால்சியம் சத்துள்ள உணவுப் பொருட்கள் கவனம் செலுத்தணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஆன உடனே கால்சியம் மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உணவுலேயே வந்து நம்ம தேவையான சத்துக்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். மாத்திரைகளாக எடுக்கிறதுக்கு பதிலாக உணவுலே சத்தான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் பிரண்டை துவையல் வந்து வாரத்தில் 2 நாட்களாவது எடுத்துக்கோங்க. அயன் சத்துள்ள உணவுப் பொருட்கள், நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள், இந்த உணவில் வந்து ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தணும். மலம் ஃப்ரீயாக போகிற மாதிரி, மோஷன் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதற்கு நிலாவாரி சூரணம் ரொம்ப உதவியாக இருக்கும். வாதம் குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பவுடர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். டெய்லி நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. சாரணை வேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேரை வந்து ஒரு 5லிருந்து 10 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஊற போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டே வாங்க. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் எல்லாமே உங்களுக்கு யூரின் வழியாக வெளியில் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வாத நீர் குறையும். வெளிப்பிரயோகமாக நம்மளுடைய மருத்துவமனையில் ஜானுவஸ்திங்கிற சிகிச்சை முறையை அளிக்கிறோம். ஸோ இந்த சிகிச்சை முறை எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. பக்கீர் முகமது. எந்த ஊர்ல இருந்து சார்? திருப்பூர் மாவட்டம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா கேக்குறேம்மா. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வயது 69. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க சார். எனக்கு அல்சர் மாதிரி வந்துருச்சுமா. இப்ப ஏற்கனவே சுகர் பேஷண்ட். சரிங்க. மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். தைராய்டு, ஹார்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்க. அல்சருக்கு மாத்திரை ஏற்கனவே எடுத்துட்டே இருந்தேன்.
இப்போ அல்சர் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி காலையில வயிறுல எரியுற மாதிரி இருக்குது. சரிங்க. பெரிய மோசன் போக மாட்டேங்குது, 2 நாளைக்கு ஒரு காத்த மோசன் போகுது. சரி. அது பிரியா போறது இல்லம்மா, அதுதான் விவரம் கேட்கலான்னு கேட்டோம்மா. சரிங்க. அதாவது இப்போ தொடர்ச்சியாக மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வயிறு அஃபெக்ட் ஆகும், ஸ்டொமக் லேயர் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக காரம் சாப்பிட்டாலே நம்மளுடைய வயிற்றில் அல்சர் பிரச்சனைகள் வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வயிற்று பகுதிகளில் பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த கெமிக்கல் மாத்திரைகள் இதெல்லாம் நம்ம வருஷக்கணக்காக எடுக்கும் பொழுது கண்டிப்பான ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த வயிற்றுப்பகுதி குடல் பகுதிகளில் கூட அல்சர் இருக்கிறத பார்க்க முடியும். இது நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான ஒரு டானிக்கும் ஒரு மாத்திரையும் கொடுக்குறோம். 3 months ரெகுலராக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்சர் குணமாக ஆரம்பிக்கும். உணவில் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தணும். பச்சை மிளகாய், ரொம்ப அதிகப்படியான காரமான உணவுகளை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். பசித்த உடனே சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நல்ல ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பழைய சோறு கஞ்சி, இது வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. நம்ம வயிற்றுப்பகுதிகளுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் இந்த பழைய சோறு கஞ்சியில் இருக்குது. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சளியெல்லாம் பிடிக்காது, இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு கோல்டெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்கள் குடிங்க, உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த சாதத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா அதிகமாக ஊற்றி வச்சு அந்த தண்ணியை குடித்தாலே போதும். இந்த அல்சர் பிரச்சனை இயற்கையான முறைகளில் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். உணவில் நிறைய வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை வாரத்தில் ஒரு 2 நாட்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய மருந்தோடு சேர்த்து இந்த மருத்துவம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் புதுக்கோட்டையில இருந்து மேனகா பேசுறேன் மேம். வயசு 27. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க. எனக்கு வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்குமா, அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனை இருக்காது, அதை பத்தி கேட்கலாம்னு கால் பண்ணேன். சரிம்மா, மாதவிலக்குல என்ன தொந்தரவுகள் இருக்கு? அது மாதவிடாயே வர மாட்டேங்குது மேம். ஒரு 2 மாசமா எனக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கு மேம். நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, எதுக்காக மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க? அந்த இது ப்ளீடிங் ஆகுறதுக்காக மேம். இல்லைம்மா, மென்சஸ் வரத்துக்காக மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? ஆமா மேம். ஓகே, 2 மாசமா மென்சஸ் வரத்துக்கு மாத்திரை எடுத்துட்டு தான் மென்சஸ் ஆகிற மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா மேம். சரி, ஓகே. இது வந்து தவறான ஒரு விஷயமா? அதாவது நம்ம உடம்புல இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம செயற்கையாக மாத்திரைகள் போட்டு நடத்த வைக்கிறது தவறான ஒரு விஷயம். இப்போது மாதவிலக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஹார்மோன் தொந்தரவுகள் இருக்கா, நீர்க்கட்டிகள் இருக்கா, உணவில் ஏதாவது நீங்கள் தவறுகள் செய்கிறீங்களா, உடல் எடை அதிகமாக இருக்கா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதை பார்த்து அதற்குரிய மருத்துவம் எடுத்தால் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும். எத்தனை வருஷத்துக்கு மாத்திரைகள் போட்டு நீங்கள் மாதவிலக்கு ஏற்படுத்த முடியும்? அது சாத்தியமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் நம்ம பார்த்தோன்னா பெண்கள் வந்து நான் ஒரு 3 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன், 4 வருஷமாக மாத்திரைகள் போட்டு தான் எனக்கு மென்சஸே வருது, அப்படி இல்லைன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக மென்சஸே வராது, ஸோ அந்த ஒரு பயத்தினாலேயே நான் மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த மாத்திரைகள் எடுக்கும்பொழுது இன்னும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது தவறான ஒரு விஷயம். நம்மளுடைய மருத்துவமனையில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். இந்த சிகிச்சை எடுத்தாலே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு சுரப்பிகளும் இயல்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே இந்த கழிவுகள் நீக்கக்கூடிய சிகிச்சை கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கழிவுகள் வெளியேற ஒவ்வொரு சுரப்பிகளும் இயல்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், சர்க்கரை நோயாக இருக்கட்டும், பிசிஓடிக்கு மெயினாக டெஸ்டோஸ்டரோன், ப்ரொலாக்டின், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஆன்டி முலேரியன் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹார்மோன் பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் கழிவுகள் தேங்க ஒவ்வொரு உறுப்புகளோட செயல்திறன் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணாலே ரெகுலராக மென்சஸ் வந்துடும்.
ஸோ இதற்கான வழிமுறைகள் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனையினால் வரக்கூடிய மாதவிலக்கு பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே மூலிகை சிகிச்சைகளில் சரி பண்ண முடியும். இப்போதைக்கு சதக்குப்பை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். பார்ப்பதற்கு விதைகள் மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு 48 டேஸ் எடுங்க. ஸோ இந்த மாதவிலக்கில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயமில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வுகள் வந்து கிடைக்கும். கர்ப்பப்பை வலுவடையக்கூடிய சிறப்பான ஒரு கஷாயமாகவும் இது இருக்கும். ஸோ அதனால் நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. இந்த கஷாயமும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், என் பேர் பிரியங்கா. எந்த ஊர்ல இருந்துமா? விழுப்புரம் மாவட்டம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது என்ன? 35 மேம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை மட்டும் கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க. நான் பிரியங்கா பேசுறேன் மேம். ம். எனக்கு தோல் அரிப்பு மாதிரி வந்துட்டு இருக்கு மேம். பொருந்தா போய் கருப்பு கருப்பா வருது மேம். கருப்பு கருப்பா தோல் வருதுங்களா? ஆமா மேம். பொருந்த அரிப்பு, ரொம்ப அரிப்பு, உடம்பு ஃபுல்லா அரிப்பா இருக்கு. சரி, வீட்டில் வேற யாருக்காவது இந்த தொந்தரவுகள் இருக்கா? இல்ல மேம், வீட்டெல்லாம் யாருக்கும் இல்ல. ஓகே. எத்தனை மாசமா இந்த மாதிரி இருக்கு? ஒரு 3 மந்த்தா இருக்கு மேம். சரிம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கு ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான மருந்துகள் எடுக்கணும். எந்த வகையான சரும நோய்களாக இருந்தாலும் அசுத்தமான ரத்தமே முக்கியமான ஒரு காரணம். பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுத்தோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் பர்மனண்ட்டான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வெளிப்பிரயோகமாக ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நமைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கான மாத்திரைகள் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதற்கான மூல காரணம் உள்ளுக்குள்ள நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான மருத்துவம் எடுத்தால் மட்டும் நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சரும நோய்களுக்கு நம்ம 4 தலைமுறைகளாக நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்னா, கழிவுகள் நீக்கக்கூடிய சிகிச்சைகள், கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதற்கு அடுத்து நீராவி குளியல் கொடுக்குறோம். சருமத்திலையும் நமக்கு கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக நமக்கு கழிவுகள் வெளியேறும். அதில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம், சரும நோய்கள், அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு நீராவி குளியல் வந்து கொடுக்குறோம். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான சிறப்பான கஷாயம் வந்து கொடுக்குறோம். வெளிப்பிரயோகமாக மூலிகை தைலங்கள் கொடுக்குறோம். குளிப்பதற்காக குளியல் பொடியும் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சரும நோய்கள் நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். சிறப்பான ஒரு பிளட் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் கஷாயம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இதை வந்து நீங்கள் அருகம்புல் கஷாயம் 48 டேஸ் கண்டினியூஸாக வெறும் வயிற்றில் எடுங்க. பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். திரிபலா சூரணம் நைட்டு ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. இது சிறப்பான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. சருமத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ திரிபலா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ளுக்கும் வந்து ஒரு 5 கிராம்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இதே திரிபலா சூர்ணத்தோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் கலந்து குளியல் பொடியாகவும் நம்ம குளியல் எடுத்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட, இப்போ சரும நோய்கள் ஒரு சில வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கூட நம்மளுடைய மூலிகை மருந்துகளை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸாக இருக்கட்டும், கரப்பானாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஒரு 3லிருந்து 6 மாத காலம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட மூலிகை மருத்துவத்தில் நம்ம சரி பண்ணுறோம். ஸோ நேரில் வாங்க, கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நிவேதா மேடம். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? அம்மாக்கு வந்து முடக்குவாதம், அதை கேட்கணும். சரிம்மா, அம்மாவோட வயது என்ன? 48 மேடம். 48. தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். அம்மாக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குமா? கூட்டி போயிருந்தோம், டேப்லெட் கொடுத்தாங்க. அது ஆனா கியூர் ஆகவே இல்லை மேம். சரி, எத்தனை மாசமா இருக்குமா?
இது 6 மாசமா இருக்குங்க மேம். ஓகே. அந்த மூட்டு வீங்கிக்கிறது. வீக்கம் இருக்கு. சரி. வீக்கம் இருக்குமா. ஓகே. வேலைலாம் செய்கிறாங்களா? இல்லம்மா, வேலையெல்லாம் பார்க்க முடியல. கனமான வேலையெல்லாம் பார்க்க முடியல. கொஞ்சம் நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. சரிம்மா, கவலைப்படாதீங்க. காஞ்சிபுரம்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு. இந்த முடக்குவாதம்க்கு மூலிகை சிகிச்சையில நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஆரிய ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், சிஆர்பி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகமாக இருக்கும். மூலிகை மருந்துகள் எடுக்க எடுக்க இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும். 3 மாத சிகிச்சையில் இந்த முடக்குவாதத்தை நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு வர முடியும். உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை சமநிலைப்படுத்தணும். வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது ஒவ்வொரு தசைகளும், தசை நார்கள், எலும்புகளில் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக இந்த வீக்கத்திற்கு முக்கிய காரணம் வாத நீர் அங்கே போய் தங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் இந்த வாதம் தங்கும் பொழுது வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாள்பட்ட இந்த வாதம் சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா வாத நீர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் வீக்கங்களும் அதற்கான முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய மருத்துவமனையில். மலமிளக்கி சூரணம் கொடுக்குறோம். வாதத்தை குறைப்பதற்கு சிறப்பான காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு கஷாயங்கள் நம்மளே தயாரித்து கொடுக்குறோம். ஸோ இது நீங்கள் ரெகுலராக ஒரு 3 months அவங்க எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசைகளில் இருக்கக்கூடிய வாதம், நரம்புகளில் இருக்கக்கூடிய வாதம் எல்லாமே அவங்களுக்கு மோஷன் வழியாக வெளியேறுவதற்கான மருத்துவம் கொடுக்குறோம். 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க இயல்பாக நடக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா வேலைகளும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உணவு முறைகளில் கிழங்கு வகைகள் தவிர்க்கணும், புளிப்பு சுவை தவிர்க்கணும். குறிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு குளிர்ச்சியான ஒரு சூழல் இருக்கும் போதும் வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வீட்லேயே அவங்க நடக்கும்பொழுது சாக்ஸ் உபயோகப்படுத்தலாம், செப்பல் யூஸ் பண்ணிக்கலாம். உணவில் சத்தான உணவுகளில் கவனம் செலுத்தணும். எளிதில் கிடைக்கக்கூடிய கீரைகளில் முடக்கச்சான் கீரை வாத நோய்க்கு சிறப்பான ஒரு மூலிகையாக இருக்குது. ஸோ உணவில் அடிக்கடி இந்த முடக்கச்சான் கீரை எடுத்துக்கலாம். சீந்தில் கொடி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கிளைமேட்டில் அது இயல்பாகவே கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த சீந்தில் கொடியை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அதற்கப்புறமா நல்லா கொதிக்க வைங்க. அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அதில் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீரை ஒரு 80 to 100 ml டெய்லி குடிச்சிட்டே வரலாம். ஸோ இது வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதில் நிறைய மருத்துவங்கள் வந்திருக்கு. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முடக்குவாதம்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஒரு 5 to 10 நாட்கள் பஞ்சகர்மா வர்ம சிகிச்சை மேற்கொண்டுட்ருக்கோம். தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. ஸோ காஞ்சிபுரமில் நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வாதத்தை சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கமலி, நான் தர்மபுரியிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க மாமியாருக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கு 15 வருஷமா. ஓகேம்மா, என்ன வயதாகுது உங்களுக்கு? அவங்களுக்கு 52. 52. தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. ஆமாம், இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்களா? யூஸ் பண்றாங்கம்மா. ஓகே, எத்தனை வருஷமா இருக்கு? இது 15 வருஷமா இருக்கு. 15 வருஷமா இருக்கு. ஓகே, சளி கரைஞ்ச வெளியில வருதுங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஆனா அவங்களால நடக்க முடியல. அவங்க சமைக்கிற வேலை பாக்குறாங்க, அதுல கிச்சன்ல நின்று பெருசா எதுவும் சமைக்க முடியல. சரி, ஓகே. வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்களா? அம்மா, இப்ப சுகர் லெவல் நார்மலா இருக்கா? இல்ல சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு? சர்க்கரை வியாதிலாம் இல்லம்மா. வேற எந்த பிரச்சனையும் இல்ல? வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை தான் மட்டும். சரிம்மா, ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி, அதாவது இந்த ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு முறையான சிகிச்சை முறை எடுத்தால் மட்டுமே இந்த நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். அதாவது நிறைய பேர் இருமல் அதிகமாக இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் டெம்பரவரியான ஒரு சிகிச்சை முறை எடுப்பாங்க. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சித்த மருத்துவத்தில் கபம் அல்லாது காச சுவாசம் காணாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் கபம். நுரையீரலில் நிறைய சுவாச குழாய்கள் இருக்குது. அதில் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சளி தங்கிறதுனால தான் மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதற்கு கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்துகளும் கோழைகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டோம் அப்படின்னா நுரையீரல் சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு வகையான கழிவுகளோட தேக்கம் தான். அந்த கோழைகள் தங்க தங்க நுரையீரலில்
நமக்கு நிறைய பாதிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே நேரோ ஆகிடும். அதனால் ரொம்ப அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் முறையாக 6 மாத காலம் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆஸ்துமா நோயையும் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். இப்பொழுதைக்கு சிற்றரத்தை அப்படிங்கிற மூலிகை எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அது பார்ப்பதற்கு ஒரு சின்ன ஒரு துண்டு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து 1-2 தட்டி போட்டு நல்ல கஷாயம் மாதிரி ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்க சொல்லுங்கள் சாப்பிட்ட பிறகு. இந்த சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும், ஒரு அழுத்தமான ஒரு உணர்வு இருக்கும். அந்த தொண்டை பகுதிகளில் ஏதோ ஒன்று தங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கஷாயம் குடித்தாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு ரிலீஃப் வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த சளி கரைஞ்சே வெளியில் வராது. ஸோ இந்த கஷாயம் எடுக்க எடுக்க அந்த கோழைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு வெளியில் வரும். முறையாக நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் வந்து அணுகுங்க, கண்டிப்பாக இது சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோங்க, பேர் செல்வகுமார். எந்த ஊர்லேருந்து சார்? திருப்பூர். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வயசு 60 ஆகுதுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்துங்க இடுப்புல வந்து L4 L5 தேய்மானம் இருக்கு. சரிங்க. 4 நாளுக்கு முன்னாடி MRI ஸ்கேன் திருச்சியில் எடுத்து சரிங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ற கண்டிஷன்ல இருக்குன்னாங்க. இடது கால் பூரா அந்த நரம்பு கால் பாதம் குத்துது, அப்படியே ஊசி குத்துற மாதிரி. சரி, என்ன வேலை பார்க்குறீங்க? என்னங்க என்ன வேலை பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, நான் வீட்டில் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். எனக்கு 2021 ஸ்ட்ரோக் வந்துச்சு, சைடு ஸ்ட்ரோக்கு. சரிங்க. நடக்கிறேன், வைக்கிறேன், சமையல் பண்ணி எல்லாமே சாப்பிட்டுக்கிறேன். சரி. நட வந்து இன்னும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. இன்னும் மூளைக்கு போற சிக்னல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி, ஓகே. அரபியல் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மோஷன் போனா மோஷன் சரியா போறது இல்ல, ஆனா போயிட்டு வந்தோம்னா அதுவா லீக் ஆகுது. ஓகே. அது மலச்சிக்கலுக்கு ஆயுர்வேதத்துல எல்லாம் வைத்தியம் பார்த்துட்டேன், அதெல்லாம் சரி பண்ணி விட்டாங்க. ஆனா திருப்பி வந்துகிட்டு இருக்கு. இடுப்பு எலும்பு தேய்மானம் பயங்கரமா இருக்கு. கால் நரம்பு பாதம்லாம் குத்துது அப்படியே. இதுக்கு என்ன தீர்வு? பஞ்சகர்ம சிகிச்சை கொடுத்தாச்சு. சரிங்க. எத்தனை நாட்கள் எடுத்தீங்க? எதுங்க பஞ்சகர்ம சிகிச்சை? அது வந்து நான் வந்து ஒரு 4 நாள் எடுத்தேன், திருச்சியில தான் எடுத்தேன். சரி, ஓகே. அவங்க அந்த எண்ணெய் இதெல்லாம் போட்டு துணியில முத்திரம்லாம் கொடுத்தாங்க. சரிங்க. அது எனக்கு சரிப்பட்டு வரல. எனக்கு அது வந்து மேற்கொண்டு தான் அதிகமாச்சு. சரி, ஓகே சார், நான் சொல்றதை கவனிங்க. கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கு லெஃப்ட்ல. சரி, டாக்டர் சொன்னாங்க. சரிங்க சார், கண்டிப்பாக. அதாவது உடல்ல இருக்கக்கூடிய வாதம், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இதற்கும் காரணம் வாதம் தான். இந்த வாத நோய்களில் இது ஒரு வகையான ஒரு வாதம். இந்த வாதத்தை முழுமையாக வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கணும். பஞ்சகர்ம சிகிச்சை 4 நாட்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க, அந்த 4 நாட்கள் உங்களுக்கு பத்தாது. நோயோட தன்மை, தசையோட இருகல் தன்மை கேற்றாற் போல் தொடர்ச்சியாக ஒரு 10 to 15 நாட்கள் பண்ணணும். ஒரு சிலருக்கு இன்னும் அதிகப்படியான நாட்கள் கூட தேவைப்படலாம். எந்த அளவுக்கு இந்த உங்களுக்கு அழுத்தம் இருக்கோ, ஒவ்வொரு தசைகள்லையும் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ, அது குறையிற வரைக்கும் நம்ம இந்த பஞ்சகர்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறோம், ஒரு வாரத்திலே எனக்கு ஃபுல்லாக சரியாயிடணும் அப்படிங்கிறது நோயோட தன்மை கேற்றாற் போல் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும். டக்குன்னு ஒரு வாரத்திலே இந்த நோயிலேருந்து நான் ஃபுல்லாக மீண்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய மனசை அப்படி நினைக்க தோணும், ஆனால் நம்ம அது கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய வாதம் படிப்படியாக தான் குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தசைகளில் இருக்கக்கூடிய இருகல் தன்மையும் இந்த பஞ்சகர்ம சிகிச்சை எடுக்க 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 நல்ல தளர்வடைந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நடக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்களாவது மினிமம் பஞ்சகர்ம சிகிச்சை எடுக்கிறது நல்லது. அதற்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். L4 L5 டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நர்வில் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் பஞ்சகர்ம சிகிச்சையில் கடிவஸ்திங்கிற சிகிச்சை முறை தொடர்ச்சியாக எடுக்கணும். அப்போ தான் வந்து நரம்புகளில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை நம்மளால் சரி பண்ண முடியும். இந்த கால் பாதங்களில் வரைக்கும் அந்த வலிகள் பரவ ஆரம்பிக்கும். இடுப்பிலிருந்து வரக்கூடிய நரம்புகள், குறிப்பாக உங்களுக்கு சயாட்டிக் நர்வ் கூட உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனாலேயும் உங்களுக்கு இந்த வலிகள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே உள் மருத்துவம் வெளி மருத்துவம் இரண்டுமே சேர்த்து வந்து எடுக்கணும். ஸோ ஒரு ஷார்ட் பீரியடில் மட்டும் நீங்கள் சிகிச்சை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்காது. நம்மளுடைய மருத்துவமனையில் வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய கஷாயங்கள் எடுக்கணும். வெளிப்பிரயோக பஞ்சகர்ம சிகிச்சையும் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து மெயின் திங் வந்து நம்ம படுக்கிற நிலை. மோஸ்ட்டாக L4 L5ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த படுக்கிறது வந்து பெட்டில் படுக்காமல் நம்ம தரையில் ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வந்து படுக்கணும். செப்பல் யூஸ் பண்ணுறது சாஃப்டான ஒரு செப்பல் யூஸ் பண்ணணும். இப்பொழுதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தடம் மட்டும் கொடுங்க. இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஆனால் முறையான சிகிச்சை முறை எடுத்தால் மட்டுமே இதற்கு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ மேடம். சார் நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்க பேரு? ஞானம். யாருக்கா கேக்குறீங்க? அம்மாவுக்காக. அம்மாவோட வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 73. வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். அம்மாவுக்கு தோள்பட்ட வலி. சரிங்க. கைய கீழே தொங்க ஓடுறாங்க, மேல தூக்க முடியல, தலைக்கு முடியல. இந்த ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசணும். வணக்கம் மேடம். வணக்கம்மா. சுகர் இருக்கா? சுகர் இருக்கு மேடம். நான் ஜாஸ்தி இல்ல, கம்மியா தான் இருக்கு. சரி. பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. அப்புறம் அந்த இது தோள்பட்ட வலின்னா எனக்கு நரம்பு கோளாறு இருந்தது மேடம். ஹலோ அம்மா தொடர்ந்து பேசுங்க. நரம்பு கோளாறு இருந்தது 10 வருஷமா. சரிங்க. அது டெக்ரிட்டால் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் மேடம். அது சரி. திரும்ப ஜாஸ்தி ஆகி ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு காது வாரத்துல. சரிங்கம்மா. அது அப்புறம் அதுக்கு மருத்தாப்புல இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு 3 வருஷம் ஆச்சு மேடம். அது சரிங்க. இப்ப அந்த வலி இல்ல. ஆனா அந்த அந்த சைடு தான் தோள்பட்ட வலி. சரி சரிங்கம்மா. எத்தனை நாளா இந்த மாதிரி இருக்கு? அது இப்ப அந்த ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆச்சு மேடம். 3 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. இப்ப நான் அங்க ஆர்டிஆர் இந்த விருத்தாச்சலம் கொண்டு வந்து காட்டினேன் மேடம் நானு. ஓகேம்மா. அது இந்த ஆர்த்தோ பிஎன் 60 மாத்திரை கொடுத்தாங்க. அத பாதா ரோகான்னு ஒரு லிக்விட் கொடுத்தாங்க மேடம். சரிங்கம்மா. அத நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் மேடம். இந்த கைய தலைக்கு இப்படி இந்த காதெல்லாம் தொட முடியல. தலைச்சி உள்ள கீழே கைய தொங்க விடுறேன். ஆனா ஒயரை தூக்க முடியல மேடம். கைய கீழே போகுது, ஒயரை போக மாட்டேங்குது. சரிம்மா, இது எத்தனை நாளா இருக்கு? நான் சொல்றது கவனிங்க. இந்த கையை தூக்க முடியல எல்லாமே ஓகே. எத்தனை நாளா இந்த மாதிரி இருக்கு? இதுதான் 3 வருஷமா. அந்த ஆபரேஷன் பண்ணதுல இருந்து நரம்பு கோளாறா என்னன்னு தெரியல மேடம். சரிம்மா, நான் சொல்றத கவனிங்க. இப்போ அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அங்கே டாக்டர்ஸ் உங்களுக்கு பார்த்து தான் மருந்து கொடுத்துருப்பாங்க. தொடர்ச்சியாக மருந்துகள் விடாமல் எடுங்க. ஒரு 3 மாத காலமாவது தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்கணும். மருந்துகள் எடுக்க எடுக்க தசைகளில் இருக்கக்கூடிய அந்த வாதம் குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். நரம்புகளில் பிரச்சனைகள், தசைகளில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வாதம் தான் முதல் காரணம். இந்த வாதத்தை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் விடாமல் மருந்துகள் எடுங்க. தொடர்ச்சியாக 3 மாத காலம் எடுங்க. இதற்கு கிரிவவஸ்தி அப்படிங்கிற சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்து எலும்புகள்லேருந்து தோள்பட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள், இதில் அழுத்தங்கள் இருக்குது அப்படின்னா இந்த சிகிச்சை முறைகளில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக 15 நாட்கள் நீங்கள் இந்த வர்ம சிகிச்சை எடுக்கணும். நார்மலாக நிறைய பேர் இந்த சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் இல்லாதவங்களுக்கு, அதாவது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னால் கூட, குறிப்பாக இந்த ஷோல்டர் பெயின் வந்துடும். ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அங்கே ஸ்டிஃப்னஸ்னால கைகளை மேலே உயர்த்த முடியாது, பின்பக்கமாக கொண்டு போக முடியாது, ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சிரமப்படுவாங்க, தலை வர முடியாது. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ சுகர் லெவலையும் நாம் குறைக்கணும். கழுத்து எலும்புகளில் ஏதாவது அழுத்தங்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். குறிப்பாக உங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸோட கண்டிஷன்ஸ் என்ன, அதனால் நரம்புகளில் ரொம்ப பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ச்சியாக மருந்துகள் எடுங்க. ஒரு முறை மருத்துவமனைக்கு போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே இருக்கிற மருத்துவர்கள் உங்களுக்குரிய என்ன சிகிச்சை முறைகள் அழைக்கணுன்றதை சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க சார். என் பேர் சன்ஸ்லாஸுங்க. யாருக்கா கேட்குறீங்க? யாருக்கா கேட்குறீங்க?
என் மகளுக்காக கேட்குறேங்க. மகனுடைய வயது என்ன சார்? 28 மேடம். சரி. 28. மகனுக்கு என்ன தொந்தரவோ நீங்க பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார். மகளுக்காக கேக்குறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர், என் மகளுக்கு வயசு 28 ஆகுது டாக்டர். சரிங்க. அவளுக்கு மேரேஜ் ஆகி 2 மாசம் ஆகுது. சரிங்க. இப்போ டேட் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை டேட் வந்துட்டு இருக்கு. சரி. இதுக்கு முன்னாலே அப்படிதான் மேடம், ரெகுலரா ஓகே 2 மாசம் 3 மாசத்துக்கு தான் வரும். ஓகே, அவங்க பக்கத்துல இருக்காங்களா? தைராய்டு உண்டு மேடம். தைராய்டு இருக்கு. சரி, உங்க பக்கத்துல அவங்க இருக்காங்களா? இல்ல மேடம், அவங்க ஆபீஸ் போயிருவாங்க, வேலைக்கு போயிருவாங்க. சரிங்க சார். சரி, நான் சொல்றத கவனிங்க. இப்போ நமக்கு மாத விலக்குல பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம பேசிக்கா ஒரு சில பரிசோதனை செய்து பார்க்கணும். அதுல முதல் பரிசோதனை நாடி பரிசோதனை. நம்மளுடைய சித்த மருத்துவத்துல கர்ப்பப்பையிலையும் வாதம் தங்கும், கர்ப்பப்பையிலையும் காற்றுகள் தங்கும். அதனாலையும் நமக்கு இந்த மாத விலக்குல ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருத்துவம் நம்ம கொடுப்போம். அதற்கடுத்து இந்த ஹார்மோன் பிரச்சனைகளுக்கான மருத்துவம். தைராய்டு கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆனாதான் ரெகுலரான மென்சஸ் வரும். ஒரு சிலருக்கு கரெக்டாக வந்தால் கூட ஃப்ளோ நார்மலாக இருக்காது. ஒரு 3 days 5 days வரையும் இருக்க வேண்டிய ஒரு ப்ளீடிங் 1 day 2 days மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுவும் நிறைய பேர் கரெக்டாக எனக்கு ப்ளீடிங் ஆகிடுது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் ரெகுலரான ஒரு பீரியட்ஸ் ஃப்ளோ நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இரெகுலர் பீரியட்ஸில் ஃப்ளோ அவங்களுக்கு நார்மலாக இருக்காது. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ கர்ப்பப்பையில் ஏதாவது கழிவுகள் தங்கி இருக்கா, வாதம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். தைராய்டும் நம்ம சரி பண்ணணும். அதை தாண்டி இரும்பு சத்துக்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு அவங்கள நேரில் வர சொல்லுங்கள். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே ஹார்மோன் பிரச்சனைகள்லேருந்து உடல் ரீதியாக ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். நம்ம உடலில் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு மருத்துவம் இயல்பாகவே இருக்குது. இந்த கழிவுகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய அஜர் மருத்துவமனையில் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சிறப்பான சிகிச்சைகளில் கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை அழைக்கிறோம். நம்ம என்னதான் யூரின் மோஷன் நம்ம ஃப்ரீயாக போனாலும் கழிவுகள் தங்கியிருக்கும். கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். குடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து விதமான நோய்களுக்கும் குடல் சுத்தி முறைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த சிகிச்சை எடுத்துட்டாலே ரெகுலரான மென்சஸ் வர ஆரம்பிக்கும். இப்பொழுதைக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். அசோக மரப்பட்டை அப்படிங்கிறது கிடைக்கும். இது கஷாயம் மாதிரி போட்டு காலையில் 60 ml மட்டும் குடிக்க சொல்லுங்கள். தைராய்டு லெவலுக்கு சீதா இலை கஷாயம் ஒரு 5 to 6 இலைகள் சீதா இலைகள் எடுத்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி காலை வெறும் வயிற்றில் சீதா இலைகளோட கஷாயம் குடிக்கணும். தைராய்டு லெவல் நார்மலுக்கு வந்துடும் சீக்கிரமாக. இது ரெகுலராகவே நீங்கள் எடுக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனையில் முறையான சிகிச்சை எடுக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேர் பிருந்தாங்க மேம், பொள்ளாச்சியிலேருந்து கூப்பிட்றேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என்னுடைய பிரதர்க்காக பேசணும் மேம். அவருடைய வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஓகே டாக்டர், எனக்கு என் பிரதர் வயசு 27. சரிம்மா. இப்போ அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் ஒரு 2 வருஷமா இருக்குங்க. சரிங்க. இப்போ அவருக்கு எப்படின்னா தலை பாரமா இருக்குன்றாரு. அது இப்ப நம்ம இது பிரைவேட்ல டாக்டர்கிட்ட காமிச்சோம். சரிம்மா. பட் காமிச்சா டேப்லெட் சாப்பிட்டா அவருக்கு கேக்குது. சரி. அந்த டேப்லெட் நிறுத்தனா கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்குது. திருப்பி அந்த ப்ராப்ளம் வருது. பஃப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மாசமா அந்த மாதிரி அந்த பஃப் வைக்கிறாங்க. சரி சரி. இப்ப அதெல்லாம் இல்லாம நம்ம மெடிசன்ல கியூர் பண்ணணும் மேம், கொஞ்சம் அதுக்காக கேக்குறேன். சரிம்மா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் மூலிகை மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருத்துவத்தை நம்ம மறந்துட்டோம். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சைலாம் மேற்கொண்டாங்க. அசுத்தமான ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கான வழிமுறைகளில் அட்டை விடுதல், அட்டை பூச்சின்னு கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அட்டை பூச்சியை கொண்டு அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான சிகிச்சை முறைகள் அளிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கீரல் சிகிச்சைகள், இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகள்
அப்போவே வந்து அதற்கான மூலிகை மருத்துவத்திலே வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய 4448 நோய்களுக்கான தீர்வுகள் சித்தர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சயின்டிஃபிக்காக நம்ம அந்த நோய்கள் எல்லாமே ஓகே, அதுக்கான ஒரு ப்ரூவன் வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சித்தர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே அதற்கான காரணங்கள் என்ன, கபம் அல்லாது காச சுவாசம் காணாது அப்படின்னு பாடல்கள் வழியாகவே சொல்லியிருக்காங்க. அதை எப்படி வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், உள் மருத்துவம் வெளி மருத்துவம் அப்படிங்கிறதுக்கான எல்லா வகையான சிகிச்சை முறைகளையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தீர்வுகள் இருக்குது. திப்பிலி ரசாயனம்ங்கிற மூலிகை காலையிலும் நைட்டும் ஒரு 3 கிராம் எடுக்க சொல்லுங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் 90க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நேரில் போய் சிகிச்சை எடுங்க, கண்டிப்பாக இன்ஹேலர் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் என்ன டாபிக் பேசணும்னா குதிகாலில் ஏற்படக்கூடிய வலிக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பேசணும். நேர்கள் கேட்ட அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.